இச்சையே பூர்ணஷ பூர்ணமாதாய பூர்ணமாவாசிஸ்தயே என்னுடைய பாபா என்னுடைய பாபா உடைய பாபா சாந்தியின் கடல் என்னுடைய பாபா
பாரதத்துக்கு வராரு. அக்பருடைய ராஜ்யத்தில் வராரு. அவர் சொல்கிறாரு, அக்பர் மகாராஜா, அக்பர் பாதுஷா கிட்ட, நான் வந்து உங்கள் நாட்டில் ரசகுல்லா சாப்பிட்டேன். இந்த ரசகுல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எங்களுடைய நாட்டுக்கு இந்த ரசகுல்லாவினுடைய மரத்தை கொண்டு போய் நடணும். அப்போ நான் அதை கொண்டு போய் நட்டேன் அப்படின்னா அது மரமாகவும், செடியாக இருக்கிறது மரமாகவும், அப்போ நிறைய காய் காய்க்கும், நிறைய ரசகுல்லா எனக்கு கிடைக்கும். அப்போ எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு வந்து ரசகுல்லாவினுடைய மரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அக்பர் வந்து பீர்பால் பக்கம் பார்க்குறாரு. பீர்பால் வந்து அவருக்கு மரம் கொடுத்துட்றாரு. என்ன மரம் கொடுத்துருப்பாரு? ரசகுல்லாவால் நிறைஞ்ச ஒரு மரத்தை, ரசகுல்லாவினுடைய ஒரு மரத்தை கொடுத்துட்றாரு, செடியை கொடுத்துட்றாரு. அது செடி, அந்த செடியை வந்து அவர் பயிர் நட்டு வச்சார் அப்படின்னா அது மரமாக ஆகும், பெரிய மரமாக. அப்போ அது எல்லாத்தையும் எல்லாரும் வந்து அதுல இருந்து காய் காய்க்கும், ரசகுல்லா காய்க்கும், அதை நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். யாரும் சொல்றாங்க நீ இங்கிருந்து ரசகுல்லா வாங்கிட்டு போ அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, அது கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கெட்டு போயிடும், அதனால எனக்கு மரமாவே கொடுத்துருங்க, செடியாவே கொடுத்துருங்க, நான் அதை நட்டு எங்க ஊர்ல போய் நட்டு வைப்பேன், நட்டு வச்சு அது பெரிய மரமான பிறகு ரசகுல்லா வரும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் என்ன சொல்றீங்க? பதில் என்ன அப்படின்னா கரும்பு. பீர்பால் வந்து கரும்பு எடுத்துட்டு வராரு, கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்கோ. கரும்புல இருந்து தானே ஜூஸ் எடுக்கிறோம். ஜூஸ் எடுத்து அதை வந்து அதுல இருந்து சுகர் வருது. அந்த சுகர் மூலமா தான் எல்லா இனிப்பான பொருள் எல்லாமே அந்த சுகர்லால தான் உருவாகுது. என்னெல்லாம் மிட்டாய் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே வேறு இது சுகர். அதே போல நம்ம முன்னேறி போறதுக்கான வேர் என்ன? பிஸியாக இருக்கிறது. முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சக்தி, பாதுகாப்பு வளையம். எனர்ஜியை வந்து நம்ம பாதுகாக்கிறோம். நம்மளுடைய எனர்ஜி, ஆற்றல், ஊர்ஜா, எனர்ஜி, ஆற்றல், சக்தி நாலா பக்கம் பரவிட்டே இருக்குது. அந்த போயிட்டு இருக்கிற வேஸ்டா போயிட்டு இருக்கிற அந்த ஊர்ஜாவை நம்ம தடுக்கணும், நிறுத்தணும், பாதுகாக்கணும். அதிகமான ஊர்ஜா, ஆற்றல் எங்க ஓடுது? கண்கள் மூலமாக தான் அதிகமான ஊர்ஜா, சக்தி, ஆற்றல் அப்படிங்கிற அந்த விஷயம் வெளியேறுது. புத்த மதத்தில், அப்புறம் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லியிருக்காங்க, கண்கள் என்பது பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொருள். கண்களை சுற்றி வேலி அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. 90% எனர்ஜி கண்கள் மூலமாகத்தான் வெளியேறுது. அதனால கண்கள் இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது. கண்கள் கீழ் நோக்கி இருக்கணும். நம்ம யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்குறோம். கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையா இருக்காங்களா, ஆணா பெண்ணா, வசதியானவங்களா, ஏழையா, படித்தவங்களா, படிக்காதவங்களா, இங்கே உள்ள ஆளுங்களா, வெளியுள்ள ஆளா, பிகேயா, நான் பிகேயா, தெரிஞ்சவங்களா, தெரியாதவங்களா, மனிதர்களை பார்த்ததுமே நமக்குள்ள அந்த ஒரு விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது இந்த மாதிரி. அதனால கண்களை முக்கியமாக பாதுகாக்கணும். யோகாவில் இருக்கும்போது கூட யார் வந்தது, யார் போகிறது, யார் என்ன வண்டி சத்தம், அது இதுன்னு தான் ஓடிட்டு இருக்கு. கண்கள், வண்டி இருக்குன்னா கூட வண்டி என்ன வண்டி, அது என்ன பிராண்டு, என்ன மாடல், இதனுடைய நம்பர் என்ன பண்றது? கண்கள் மூலமாக தான் நமக்கு உள்ளுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள அதிகமான குப்பைகள் ஏறுறது அந்த கண்கள் மூலமாக தான். கவர்ச்சிகள் ஏற்படுது. காமத்தினுடைய கவர்ச்சி, லோபத்தினுடைய கவர்ச்சி, பேராசையினுடைய கவர்ச்சி கண்கள் மூலமாகத்தான் உற்பத்தி ஆகுது. அதனால சென்சரி அன்லோடிங் பண்ணணும். அதாவது கண்களை வந்து இங்கேயும் அங்கேயும் ஓட விடக்கூடாது. இதுக்கு தான் சொல்லப்படுது வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு. முழு விளையாட்டுமே நமக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்குது. டிரான்ஸ்லேட்லயும் ஒன்றும் இல்லை, அந்த பிக்சர்லயும் ஒன்றும் இல்லை, எல்லாமே நமக்கு உள்ளதான் போயிட்டு இருக்குது. சூட்சுமோதனம் கூட நமக்குள்ளதான் இருக்குது, பரந்தாமும் நமக்குள்ளதான் இருக்குது, 5 சொரூபங்கள் கூட நமக்கு உள்ளதான் இருக்குது, சகாஸ் கூட நமக்குள்ளதான் இருக்குது. இயற்கையினுடைய அழகு கூட நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்குது. எல்லாமே இந்த நெத்திக்கு உள்ள, ஆத்மாக்குள்ள இருக்குது. வெளியில வெறும் பிரதிபிம்பம் மட்டும்தான் இருக்குது. இப்படி கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிபியூன்னு ஒன்று இருக்குல்ல, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுல தான் எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம டிவி மாதிரி ஒன்று வச்சிருப்போம், மானிட்டர், அதுக்கு பேர். அது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குன்னு காட்டுது, அவ்வளவுதான்.
அது ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மானிட்டர். ஆனால் மானிட்டர் ஒன்றுமே கிடையாது. அதே போல் வெளியில் தெரிகிறது ஒன்றுமே இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. CPU மாதிரி, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி. நம்ம ஃபுல் டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரையும் பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம முன்னாடி வந்துடுது. அவங்கள பற்றிய சிந்தனைகள், அவங்கள பற்றிய தேடல்கள் ஆரம்பிச்சிருது. கூகுள் சர்ச் தானாகவே நடக்குது. இவங்க யார்? சப்தம் கேட்குறோம், நம்ம காதில் நமக்கு சப்தம் மட்டும்தான் கேட்குது, ஒருத்தருடைய குரல் கேட்குது. அதை கேட்டவுடனே நமக்கு உள்ளுக்குள்ளே சர்ச்சிங் ஆரம்பிக்குது தானாகவே, ஆட்டோமேட்டிக் கூகுள் சர்ச். அப்புறம் ஏதாவது இவங்க புகழ்கிறாங்களா, இகழ்கிறாங்களா, திட்டுறாங்களா, கோபத்தில் இருக்காங்களா, நார்மலாக பேசுகிறாங்களா, அந்த சர்ச்சிங் ஆரம்பமாயிருது. என்ன இது அப்படின்ட்டு பார்த்தோன்னே அவங்கள பற்றி இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்கள பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்க ஏழையா, இவங்க பணக்காரங்களா, இவங்க மதுபன்வாசியா இல்லை வெளியாளா, இந்த விளக்கங்களை தேடி உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருது. ஃபுல் டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளுடைய எனர்ஜி இதில் தான் போயிட்டுருக்கு. கண்கள் மூலமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பேர் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு பெண்மணியை. புத்தர் அங்கே உட்காந்துருந்தாரு, தியானத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு புத்தர். அவருடைய கண்கள் பாதி திறந்துருக்கு. புத்தர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏதாவது பெண்மணி போனதை பார்த்தீங்களா? புத்தர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க போனாங்க, ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. அம்மா கிட்ட யாரோ கேட்டாங்க, அம்மா அந்த பிக்சர் பார்த்தீங்களா, பாம்பேயில் அந்த பிக்சர் பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் இருந்து கொக்கோ கோலா இருக்குன்னா அதுலேருந்து பாட்டிலில் இருந்து கிளாஸில் தண்ணி சிந்துற மாதிரி எவ்வளோ சூப்பராக அனிமேஷனோட நல்லா இருந்தது அப்படின்ட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, நான் பார்க்கலையே அப்படின்ட்டாங்க. இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? ஆத்மாவை பாருங்கள், அது இன்னொரு பயிற்சி. ஆனால் முகத்தை பார்க்கவே கூடாது. இது ரொம்ப நல்ல பயிற்சி. ஆத்மாவை பார்க்கறது நல்ல பயிற்சி அப்படின்னா முகத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது இது ரொம்ப நல்ல பயிற்சி. டீச்சர் என்றால் சதா பிஸியாக இருப்பவர். இதான் என்னுடைய டாப்பிக்கு, ஆல்வேஸ் பிஸி. நேற்று கூட பார்த்தோம், எல்லா விகாரங்களும் எங்கேருந்து வருது? டைம், நேரம் இருக்குது, அதனால் வருது. டைம் கொடுக்குறோம் அதுக்கு. யாருக்கிட்ட அதிகமான டைம் இருக்குதோ அவங்கள்ட்ட வீணான டைம் இருக்குது, அவங்களுக்கு வேலை இல்லை, சும்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய மாயா, அவங்கள்ட்ட நிறைய சக்தி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். யார் பிஸியாக இருக்காங்க அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நமக்கு. நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், நம்ம என்னெல்லாம் படித்தோம், என்னெல்லாம் நம்ம கேட்டோம், நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது மற்ற இன்னொருத்தருடைய அனுபவங்களை நம்ம கேட்டோம், பார்த்தோம், படித்தோம். அது நம்மளது கிடையாது. உள்ளுக்குள்ள மனசு சஞ்சலமாக இருக்குது, அலைஞ்சிட்டு இருக்கு, அலைபாஞ்சிட்டு இருக்கு. இதனுடைய காரணத்தை நம்ம இப்போ வரையும் கண்டுபிடிக்கல. 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிஸியாக இருக்கிறதுக்கு. டீச்சர் என்றால் பிஸியாக இருக்கிறது. எதில் பிஸியாக இருக்கிறது? எதில் பிஸியாக இருக்கணும்? செல்ஃப் அப்சர்வேஷனில் பிஸியாக இருக்கணும். தன்னை தானே பார்க்கணும். பிஸியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் எதில் பிஸியாக இருக்கணும்? தன்னை தானே பார்க்கறதுல பிஸியாக இருக்கணும். தன்னுடைய சுய சொரூபம், சுய தர்மம், சுயதாம், சுய தர்மம், ஸ்வமான், ஸ்வராஜ்ய, சுய லட்சியம், சுய சக்தி, சுய குணம், சுய ஞானம், ஸ்வச்சிந்தன், இந்த மாதிரி ஸ்வ 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 எல்லாமே எனக்காக, என் மேல, என் மீது அப்ளை பண்ணணும். ஸ்கான் ஸ்காய துல்சி சுகுநாத் காதா. நான் இந்த ராம சரித்திரத்தை எழுதினேன். எதற்காக எழுதினேன்? ஏன் எழுதினேன்? என்னுடைய சுகத்திற்காக எழுதினேன். துளசிதாசர் சொல்றாரு. துளசிதாஸ் ராமாயணம் எழுதினார்ல, எதுக்காக நான் எழுதினேன்? என்னுடைய திருப்திக்காக எழுதினேன், சுய சுகத்திற்காக எழுதினேன். அதனால பிஸியா இருக்கணும். எதுல பிஸியா இருக்கணும்? என்ன எனக்குள்ள பிஸியா இருக்கணும். நான் பிஸியா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நான் பிஸியா வச்சுக்கணும். கண்கள் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் அது அட்ராக்ட் பண்ணுது, கவர்ச்சிக்குது. எங்கெல்லாம் கண்கள் போகுதோ அங்கெல்லாம் அந்த வெறுப்பு, பொறாமை அங்கே உற்பத்தி ஆகுது. கண்கள் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் மாற்றங்கள், மாற்றணும், இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது உள்ளுக்குள்ள தோணுது. கண்ணில் படுறதுனால இவங்களை சரி பண்ணலாம், அவங்கள சரி பண்ணலாம். நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதற்கான மிக உயர்ந்த சூத்திரம், கண்கள் கீழே இருக்கணும். நம்மளுடைய பார்வையை கீழ் நோக்கி செலுத்தணும். இப்படி லட்சுமணன் இருந்தாரு, சீதாவனுடைய முகத்தை அவர் பார்த்ததே இல்லை.
ஆனால் அவங்க மெட்டியை கண்டுபிடிச்சிருவாரு, ஆமாம் இது அந்நியாரோடது அப்படின்னு. ஏன்னா அவருடைய பார்வை எப்பவுமே கீழே தான் இருந்தது. எப்போ பார்வை கீழே இருக்கணும்? நம்ம நடக்கிறோம் அப்படின்னா 3 அடி தூரத்தில் கண்கள் கீழே இருக்கணும், பார்வை உள்ளே இருக்கணும். ஐஸ் டவுன், சோல் இன். ஐஸ் டவுன், விசன் இன். கண்கள் கீழ் நோக்கி இருக்கணும், நம்மளுடைய பார்வை உள்நோக்கி இருக்கணும். அதனால தனக்கு தானே பிஸியா இருக்கணும். 2வது கண்டினியூஸ் லேர்னிங், அதாவது கற்றுக்கொள்றதுல பிஸியா இருக்கணும். எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு டீச்சர் வந்து கத்துக்கிறத நிறுத்திட்டாங்களோ அவங்க டீச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க. கத்துக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க இழந்துடுறாங்க. அவங்க கத்தி கொடுக்கறதுக்கு லாயக்கு இல்லை. தான் கத்துக்கல அப்படின்னா என்ன கத்துக் கொடுப்பாங்க? ஒரு டீச்சர் அப்படின்னா நிரந்தரமாக ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும். சதா கத்துக்கிறதுக்கான ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கணும். உபநிதசத்துல ஒரு கதை இருக்கு, ஜாஜலி ரிஷி அப்படின்னு. ஜாஜலி ரிஷியோட கதை யாராவது கேட்டிருக்கீங்களா? ஜாஜலி ரிஷிங்கிறவர் சின்ன வயசுல இருந்து தபஸ்யா பண்ணிட்டு இருந்தாரு. தபஸ்யாவிலே இருந்தாரு, கடுமையான தபஸ்யா பண்றாரு. அவரு ஒரு காஞ்சி போயிட்டார். அப்படியே அவர் சொல்றாங்க, அவருடைய தலைக்கு மேல குருவிகள் கூடு கட்டிடுச்சு. இந்த ஜடா முடியல கூடு கட்டினாங்க. கூடு கட்டினதுல அவர் முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு குருவி குஞ்சு வந்துருச்சு. ஆனாலும் அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார் தபஸ்யாவில். அவர் ஏன் அப்படி நின்னாரு? எப்படி ஹிம்சை பண்ண கூடாது இல்ல. பறவை போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு குருவி. அது 2 நாள் திரும்பி வரல. அவர் நினைக்கிறாரு, நான் ஒருவேளை ஆடினேன் அப்படின்னா அந்த கூடு கீழே விழுந்துடும். அதனால 2 நாள் அப்படியே அசையாம இருந்தாரு. ஒரு நாள் 6 நாள் வரைக்கும் அப்படியே அசையாம நின்னாரு. ஏன்னா பறவைகள் எதுவுமே திரும்பி வரல. ஒரு தடவை 6 மாசம் வரைக்கும் அந்த பறவை திரும்பி வரல. அப்போ அவரு ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரை ஓரத்தில் போறாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு சுட்சமான அகங்காரம் உற்பத்தி ஆகுது. என்ன போல கருணை உடையவங்க யாராவது இருக்க முடியுமா அந்த உலகத்துல? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு என்னைய மாதிரி ஒரு அகிம்சாவாதி யாராவது உண்டா? ஒரு பறவைக்கும் நான் இடம் கொடுத்திருக்கிறேன், பறவைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அசையாம இருக்கிறேன். என்ன போல கருணாவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு சிறு சூட்சமான அகங்காரம் உருப்பாகுது. அப்ப அவருக்குள்ள ஒரு அசரீரி வாக்கு கேக்குது, உனக்கு ஞானம் கத்துக்கணும் அப்படின்னா காசி நகரத்துக்கு போ அப்படின்னு. அங்க ஒரு வைஷ்யர் இருக்காரு, துலாதார் அப்படின்ட்டு ஒருத்தர். இவர் சொல்றார், நான் இனி என்ன கத்துக்க இருக்குது, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், இனியும் என்ன நான் கத்துக்கிறது. ஆனாலும் அவரு காசிக்கு போறாரு, தேடுறாரு துலாதார் யாரு அப்படின்னு. அவர் பாக்குறாரு, அவர் ஒரு கடையில வச்சிருக்காரு, கடை வியாபாரி. சாதாரண ஒரு மனுஷன் கடை வச்சிருக்காரு. சாதாரண கடை வச்சிருக்கிற அந்த ஆள்கிட்ட நான் என்ன கத்துக்கிறது, நானும் சன்னியாசி, அதுவும் பிசினஸ் மேன். ஃபுல் டே அவர் அளந்துகிட்டே இருக்கிறாரு, நிறுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எடை போட்டே இருக்காரு. அதனால அவருக்கு பேர் அந்த துல்னான்னு சொல்லுவாங்களா ஹிந்தியில், அதனால அவர் பேர் துலாதார். துல்தேரத்தை அளந்துட்டே இருக்கிறாரு, எடை போட்டே இருக்காரு, அதனால துலாதார். அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு, பாக்குறாரு, இவர்கிட்ட கத்துக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லையே. அவர் எடை போடுறாரு, பொருட்களை அதை கொடுக்குறாரு, காசு வாங்குறாரு. அவர் சொல்றாரு இவரை பார்த்து, நான் ஒன்னே மாதிரி தபஸ்வி கிடையாது, என் தலையில பறவை கூடு கட்டல, என் தலையில முட்டையும் இல்லை, நான் பறவைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இல்லை. அவர் ஷாக் ஆயிடுறாரு. இவருக்கு எப்படி தெரியும்? காட்டில் நடந்தது எனக்கு தவிர யாரும் தெரியாது, இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னை விட அதிகமா ஏதோ இருக்கு. இங்கதான் இருக்காரு, இவ்வளவு பிஸியா வேற இருக்காரு, இவருக்கு அங்க என்ன நடந்துன்னு எப்படி தெரியும்? துலாதார் சொல்றாரு, நான் எந்த ஒரு தபஸ்யாவும் பண்றது இல்லை, ஸ்பெஷலான சக்தி என்கிட்ட இல்லை, நான் எடை போடுறேன் அவ்வளவுதான். இந்த எடை போடவே எனக்கு உள்ள ஏதோ ஆயிடுச்சு. வெளிப்புறமா நான் எடை போடுறேன், ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ நடந்துச்சு. என்னுடைய உள்ளும் புறமும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, டிரான்ஸ்பரண்டா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால மகான்தா அப்படிங்கிறது இங்கேயும் அங்கேயும் இல்லை, நடுவுல இருக்கு, ஸ்திரத்தன்மையில இருக்குது. எடை போடும் போது எப்படி ஸ்திரத்தன்மையா இருக்கணும், மிடில், அந்த இடத்துலதான் இருக்கு. அன்புல இல்ல, வெறுப்புல இல்ல, கோபத்துல இல்ல, கடந்து போன விஷயங்கள்ல இல்ல. யார் நடுவுல இருக்காங்க, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, அவங்க தான் சாதனையாளர். மேமலையை விடுறதுனாலயோ, உலகத்தை விட்டுறதுனாலயோ, கங்கையில போய் குடிக்கிறதுனாலயோ
சன்னியாசி ஆகிறதுனாலையோ கிரகஸ்தி ஆகிறதுனாலையோ கிரகஸ்தத்தினுடைய அந்த போக வாழ்க்கையில மூழ்கிறதுனாலையோ இல்லை. யார் நடுவில் சமநிலையில் இருக்காங்க. அதிகமாக சிரிக்கிறதுனாலையும் இல்லை, முழுமையாக மௌனம் இருக்கிறதுனாலையும் இல்லை, உள்நோக்க முகத்திலையும் இல்லை, வெளிநோக்க முகத்திலையும் இல்லை, உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை, நடுவில் இருக்குது, நடு சென்டரில் இருக்குது, பேலன்ஸ். அதனால நான் எடை போட்டு பொருட்களை எடை போட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஓவராக போகிறது ரொம்ப ஈஸி. முழுசா நீ வாயை மூடிட்டு நான் பேசவே மாட்டேன் அப்படின்றங்க ரொம்ப ஈஸி. உபவாஸ் முற்றிலுமாக நான் ஒன்றுமே சாட மாட்டேன், ஒன்றுமே குடிக்க மாட்டேன், ரொம்ப ஈஸி. ஆனால் சீக்ரெட் வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னா பேலன்ஸ். அதுதான் பேலன்ஸ். சமநிலையில யார் இருக்காங்களோ அவங்க தான் கிரேட் சோல்ஸ். அப்போதான் இந்த ஜாஜலி ரிஷிக்கு ஃபீல் ஆகுது, நான் இவ்வளோ தபஸ்யா பண்ணேன் இத்தனை வருஷமா, ஆனால் இன்னும் நான் இனிதான் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை விட குணவான்களாக இருக்கலாம், பண்பாளர்களாக இருக்கலாம். நம்ம சன்னியாசி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம தான் குணவான் அப்படின்னு கிடையாது. நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம் எனக்குள்ள இவ்வளோ ஞானம் இருக்கு. நம்மகிட்ட ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸ் வராங்க, சோஃபியா சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல இருந்து வராங்க. சாந்தமாக உட்காந்தே இருப்பாங்க அந்த கன்னியாஸ்திரிகள். ஒரு அவசரம் கிடையாது, அவசரமாலாம் போகிறது கிடையாது. ஆனால் பிகே ஞானிகளை பார்த்துருக்கேன், ரொம்ப உடனே இருப்பாங்க. அவசரம், முதல்ல எங்களை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்திரமாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. சீக்கிரம் அப்படிங்கிறது, அவசரமாக இருக்கிறது, இது அஞ்ஞானத்தின் அடையாளம். ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் அது. வெளிநோக்கும் முகம், சஞ்சலத்தன்மை, மெச்சூரிட்டி இல்லாத ஒரு நிலை, இம்மெச்சூரிட்டி. டீச்சர் அப்படின்னா சதா கற்றுக்கிட்டே இருக்கணும். தவறுகள் மூலமாக, சஞ்சலத்தன்மையின் மூலமாக, தன்னுடைய குற்றத்தின் மூலமாக, தன்னுடைய கடந்த வாழ்க்கையின் மூலமாக, யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க மூலமாக சதா கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய கர்மத்தின் மூலமாக எல்லார்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, நிரந்தரமாக கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை, கற்றுக்கொள்ளும் பாவனை, இன்டென்ஷன், அவங்க தான் டீச்சர். மூணாவது, டீச்சர் அப்படின்னா பிஸியா இருக்கிறது எப்படி? கான்சியஸான சர்வீஸ், அதாவது நிலையான உறுதியான சேவை, கான்சியஸ் சேவை. எந்த சேவை மயக்க நிலையிலிருந்து செய்றீங்களோ அது சேவையே இல்லை. டீச்சர் அப்படின்னா அவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க தான் டீச்சர். இப்போ உங்க டைரியை ஓபன் பண்ணுங்க, அந்த டைரியில 2 லைன் இருக்குல்ல, மேலே கீழே, அந்த 2 லைனுக்கும் நடுவில் எழுதணும் விழிப்புணர்வான சேவை. அது மேலே உள்ள லைனையும் தொடக்கூடாது, கீழே உள்ள லைனையும் தொடக்கூடாது. மேலே உள்ள லைன் டச் பண்ணக்கூடாது. எனக்கு ஹிந்தியில் எப்பவுமே மேலே லைன் வரும்ல, அந்த மேலே லைன் நீங்கள் இந்த மேலே லைனில் போய் போடக்கூடாது. அந்த 2 லைனுக்கும் நடுவில் எழுதுங்க. சச்சேத் சேவா, விழிப்புணர்வு சேவை. எழுதியாச்சா? புள்ளி கூட அங்கே மேலே போய் புள்ளி வைக்கிறீங்க, அது கூட அங்கே டச் பண்ணக்கூடாது. இப்போ அவ்வளோ சின்ன எழுத்தா எழுதுங்க. அடுத்தது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியணும், அந்த அளவு சின்ன எழுத்தில் எழுதுங்க. விழிப்புணர்வுடன் சேவை. எவ்வளோக்களோ சின்ன எழுத்தில் எழுதுங்களோ அவ்வளோக்களோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அது 2 லைனுக்கும் நடுவில் எழுதணும், மேலேயும் தொடக்கூடாது கீழேயும் தொடக்கூடாது. விழிப்புணர்வு சேவை. டீச்சர் எதில் பிஸியாக இருக்கணும்? விழிப்புணர்வான சேவையில். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, சாப்பிட்றது, குடிக்கிறது, நடக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். கோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முரளி கேட்குறதா இருந்தாலும் சரி, முரளி சொல்கிறதா இருந்தாலும் சரி, கிளாஸ் எடுக்கிறீங்களா இருந்தாலும் சரி, கிளாஸ் நம்ம கேட்குறதவங்களா இருந்தாலும் சரி, கிளாஸ் அந்த மாதிரி கேட்கணும். கேட்டுட்டு இருக்கோம், நான் எப்படி கேட்குறேன், நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முரளி படிக்கணும். முரளி எப்படி கேட்கணும்? நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அப்போ அந்த விழிப்புணர்வு நிலை இருக்கும் இல்லையா? அதனால முரளி எப்படி நடத்தணும்? நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நானும் அங்கே உட்காந்து கேட்டுருக்கேன்
நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முரளி நடத்தணும். முரளி எப்படி கேட்கணும்? நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். மௌனம் அந்த மாதிரி இருங்க, நீங்க பேசுறீங்க அந்த மாதிரி பேசுங்க. எந்த மாதிரி மௌனமா இருக்கிறீங்க அந்த மாதிரி பேசுங்க. சாப்பிடுங்க, எப்படி சாப்பிடணும்? நான் இன்னைக்கு உபவாசம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. உபவாசம் அப்படி இருங்க, விரதம், நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உபவாசம் இருங்க. நடங்க, எப்படி நிக்கிற மாதிரி நடங்க. நில்லுங்க, எப்படி நிக்கணும்? நடக்கிற மாதிரி நிக்கணும், நடந்துட்டு இருக்கிற மாதிரி நிக்கணும். தூங்குறது அப்படி தூங்குங்க, முழிச்சிட்டு இருக்கிறீங்க, முழிச்சிட்டு இருங்க. எந்திரிக்கும் போது அந்த மாதிரி எந்திரிங்க, முழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிங்க. ஒன்றை மட்டும் மாத்திங்க, நம்ம பேசுறது அந்த மாதிரி இருக்கணும், நம்ம பேசவே இல்லை அப்படின்னு. ஒரு சிறுவன் என்ன பண்றாரு, ஒரு சின்ன பையன் வந்து கத்துறாரு, சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு. எல்லாரும் ஓடி வராங்க, எங்க சிங்கம், எங்க சிங்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்க சிங்கம் இல்லை. அவர் சொன்னாரு, நான் காமெடிக்காக சொன்னேன் அப்படிங்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க. மறுபடியும் ராத்திரி கூப்பிடுற கத்துறாரு, சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு. அப்புறம் அதோட கொஞ்சம் கம்மியான ஆள் தான் வராங்க. என்ன எங்க சிங்கம்னு கேட்டா காமெடி பண்ணேன் அப்படிங்கிறாரு. அடுத்த ரெண்டாவது மூணாவது மறுபடியும் கத்துறாரு, சிங்கம் வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு. ஊருக்காரங்க வரல, அவங்க வீட்டுக்காரங்க வந்தாங்க. எங்க சிங்கம் அப்படின்னா, நான் காமெடி பண்ணேன், தமாசுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிங்கம் வந்துருச்சு. இவர் சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்துச்சுன்னு கத்துறாரு. இவருக்கு மேல நம்பிக்கை இல்லாதனால யாருமே வரல. அவங்க வீட்டுக்காரங்களும் வரல, ஊருக்காரங்களும் வரல, சொந்தக்காரங்களும் வரல. அப்ப அங்க சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பையனை. நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம சிக்கனப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய ஊர்ஜாவை, ஆற்றலை, நம்மளுடைய சக்திகளை, நம்மளுடைய எனர்ஜியை நம்ம மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப டீச்சர் அப்படின்னா விழிப்புணர்வுடன் கூடிய சேவை. நாலாவது டீச்சர் அப்படின்னா வீணான விஷயங்கள்லேருந்து முக்தி. டீச்சர் அப்படின்னா வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்குது. யார் என்ன பண்றாங்க, யார் எங்க போறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வேஸ்ட். ஆன்மீக இந்த மார்க்கத்துல நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை முக்தி அடைய வைக்கணும் வீணான விஷயங்கள்ல இருந்து. எல்லாத்தையோட பெரிய விஷயம் பிறர் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மளே பாதுகாத்துக்கணும், முக்தி அடைய வைக்கணும். மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மளே முக்தி கொடுத்துடணும். அதே மாதிரி மற்றவங்களையும் நம்மகிட்ட இருந்து நம்மளுடைய பந்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துருங்க. நம்மளும் வேற யாரையும் நினைக்கக்கூடாது, அவங்களும் நம்மளை நினைக்கக்கூடாது, நம்மளும் அவங்கள நினைக்கக்கூடாது, அவங்களும் நம்மளை நினைக்கக்கூடாது. டீச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், பிஸியாக இருக்கிறவங்க, நிரந்தரமாக பிஸி. சதா வந்து அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வம். புதுசா நான் என்ன பண்றது அப்படின்னு, நேத்துக்கு நான் என்ன புதுசா கத்துக்கிட்டேன், இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கணும், ஏதோ சம்திங் நியூ. பாபாவுக்கு புதுமை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் நவீனத்தன்மையின் கடலா இருக்கிறார், புதுமைத்தன்மையின் கடல். மூணாவது விழிப்புணர்வுடன் சேவை, கான்சியஸ் சர்வீஸ். அலர்ட்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ். மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா வயிறு வந்து பெருசாயிடணும், மூச்சை விடும்போது வயிறு சின்னதாயிடணும். நெஞ்சு இல்லை, வயிறு நீங்க மூச்சை இழுக்கும் போது வயிறுக்குள்ள காத்து நிறையுது, மூச்சை விடும்போது காலி ஆகுது. ஏன்னா எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் இந்த பெல்லி, தொப்புள், இந்த வயிற்று பகுதி. இப்ப செய்யுங்க பார்ப்போம், இப்ப செய்யுங்க. மூச்சை இழுங்க, வயிறு பெருசாகுது, மூச்சை விடுங்க, வயிறு சின்னதாகுது. கண்ணு முடிக்குங்க எல்லாரும். கபாலபதி ஆசனம்னு சொல்லுவாங்க, கபாலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யுங்க, இப்ப செய்யுங்க, இப்ப உடனே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதனால நிலையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். வீணான விஷயம், வீணானது அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற இருக்கலாம். அதனால தன்னுடைய வீணான விஷயங்களை நம்ம தேடணும். டெய்லி ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும், புது எண்ணம், புது சிந்தனை. புது வருஷத்துல என்ன பண்ணணும், எல்லாமே புதுமையாக இருக்கணும். என்ன புதுசா பண்ணலாம்? ஜிம் போகணுமா? புத்தாண்டுல இருந்து ஜிம் போகணுமா? வாக்கிங் போறதுக்காக புது வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஜாக்கிங் போறீங்களா? வெயிட் குறைக்கிறதுக்கான புதுமைத்தன்மையை கொண்டு வர போறீங்களா? வயிற்றை குறைக்கிறதுக்கான ஜிம் புதுமைத்தன்மையை கொண்டு வர போறீங்களா? வயிற்று கொழுப்பை கரைக்கிறதுக்கு சீக்கிரமா எந்திரிக்கிற கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர போறீங்களா? 2 மணிக்கு
இதை தான் மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்காக, சும்மா டெம்பரரி. கொஞ்ச நாள், ஒரு வாரம் ஓடிச்சு, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு. இல்லை 1 மாதம் 2 மாதம் போச்சு, அப்புறம் எல்லாம் போச்சு. என்னோட பட்டியினுடைய இன்று 20வது நாள். நாளைக்கு கடைசி நாள். நாளை கழிச்சிலிருந்து ஒரு புது பட்டி ஆரம்பமாகுது. அதாவது 1994வது வருஷத்தினுடைய அவ்வியக்த முரளி. அது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 அவ்வியக்த முரளி இருக்குது. 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம கவர் பண்ணணும் அந்த மானியம் எல்லாத்தையும். 1995 முரளி இருக்குது, அது 31 முரளி இருக்குது. 1995 வருஷத்தில் அது 31 நாள். 93 முடிஞ்சிருச்சு நமக்கு. 94வது வருஷத்தினுடைய அவ்வியக்த முரளிகள் இருக்கு இல்லையா, 14. முதல் 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 முரளி எடுக்கலாம். ஓகே, 5 மணிலேருந்து 5:30, 5:30லேருந்து 6, 14 முரளி. 3 நாள் 2 முரளி, 6 முரளி ஆச்சா. இதில் 2 நியமம், 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேரம். 25 நிமிஷத்துலேயே அந்த கிளாஸ் முடிஞ்சிடணும். டைம் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். 25 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். 1 நிமிஷம் கூட முன்னாடி போயிடக்கூடாது. முன்னாடி கிளாக் வச்சுருவாங்க. 5:30 மணி ஆச்சு அப்படின்னா மைக்கு உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். 5 மணிலேருந்து 5:30 முடிச்சிடணும். அதாவது 3 நாளைக்கு வந்து 2 முரளி பார்த்தோன்னா 6 முரளி முடிஞ்சிச்சா. அப்போ மீதி 8 முரளி தான் இருக்கும். மொத்தம் 14 முரளியில். அப்புறம் அது 8 நாள் வச்சுக்கலாம். அப்போ 9 நாள், 8, 8, 3, 11 நாள் பட்டி. அது 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் ஒரு முரளி, 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் இன்னொரு முரளி. மொத்தம் 3 நாளைக்கு இப்படி. அப்புறம் மற்ற நாளெல்லாம் ஒரு முரளி தான். அப்புறம் 25ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே தான் நம்ம முரளி ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு பட்டி ஆரம்பமாகுது 25ஆம் தேதியிலேருந்து. அது 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும். யாரெல்லாம் அவ்வியக்த முரளிகள் படிக்க போறீங்களோ அதில் 3 மரியாதைகள் ரொம்ப முக்கியமாக அதுலேருந்து எடுக்கணும். 3 மட்டுமே. டைம் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்பாடு நிறைய பண்ணணும். யார் நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னா அவங்க டைமுக்கு முன்னாடி யார் முடிக்கிறாங்களோ அவங்க நல்ல ஸ்பீக்கர். யார் தன்னுடைய ஸ்பீச்சை வந்து இழுத்தடிக்கிறாங்களோ, எந்த ஒரு ஸ்பீக்கர் அப்படி இழுத்தடிக்கிறாங்களோ அவங்க மேலே மரியாதை கொஞ்சம் கம்மியாயிரும். மற்றவங்களுக்கு தனக்கு தானே கம்மியாயிரும் மரியாதை, ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாயிரும். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். டைமையும் தாண்டி ஜவ் மாதிரி இழுக்கிறாங்கன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாயிரும் மரியாதை. யார் வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு சந்தோஷம் வருது. ஆஹா, வந்துட்டார் இவர், சீக்கிரம் முடிச்சுடுவாருங்க அப்படின்ட்டு. யார் ரொம்ப இழுத்தடிச்சாங்களோ உங்களை பார்த்த உடனே கவலையை துக்கம் ஆரம்பிச்சிருது. ஐயோ வந்துட்டாரியா, இவரா வந்தாரு, இழுத்தடிப்பாரு, லேட் ஆயிருமே, டீ டைம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர முடியாது, டீ லேட் ஆயிருமே, டீ ஆறி போயிடும். சாயை இன்னைக்கு ஓம் சாந்தி. பிரெட்டு கிடைக்காது, பிரெட்டு காலி ஆயிருக்கும், எல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா லேட் ஆக்கிடுவார் இவர். ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம். அப்போ பப்ளிக்கு மக்களுக்காக பொதுவான ஒரு ஸ்பீச்சு 35 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆங்கர் இருந்தார்ல, அந்த ஒருங்கிணைப்பாளர், மேடை ஒருங்கிணைப்பாளர், அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுல 15 நிமிஷத்தை காலி பண்ணிட்டார். அவர் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஆனால் அவருடைய இன்ட்ரடியூஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன, எப்படி ஞானத்தில் வந்தேன், நான் என்னெல்லாம் பண்ணேன் நான் சொன்னேன். மீதி பாதியை நீங்களே சொல்லிடுங்க பிரதர் அப்படின்னு. ஏன்னா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதனால இழுத்தடிக்கிறது கூடாது, டைமுக்கு முடிச்சிடணும். அதனால இந்த சீரீஸோட பேர் வந்து மரியாதைகளின் வரம்புகள், மரியாதைகளின் விளிம்பில், வரம்புகளின் விளிம்பில் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு நதி இருக்கு இல்லையா, நதி இருக்குன்னா இல்லை குளம் இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் 2 சைடு கரை இருக்கும்ல, அதுக்கு வந்து மரியாதை இருக்குது. மரியாதைங்கிறது என்னது, அந்த கரைகள். அந்த கரை இருக்கிறதுனால தான் அது கடலை போய் சேருது, இல்லைன்னா கடலை போய் சேர முடியாது. அதால அது 2 பக்கம் கரை இல்லை அப்படின்னா நதி அங்கே நதியாவே இருக்காது, அது வெள்ளமாயிரும். அதே போல பார்த்தா அந்த மரியாதைகள் நமக்கு பந்தனமாக தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு பட்டம் இருக்குது அப்படின்னா பட்டம் நூலில் இருக்கிற வரைக்கும் தான் மேலே மேலே போகும். அது நூலை விட்டு கட் ஆயிடுச்சுன்னா தானாவே கீழே போயிடும். அதனால இது ஒரு பந்தனமாக இருக்குது. இதை பண்ணாத, அது பண்ணாத, இது செய், இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, ஒரே டிஸ்டர்பன்ஸுப்பா, தோல்ல தாங்கலை, 999ன்ட்டு. ஆனால் பாபான்னு சொல்கிறாரு, இது வந்து 999 அப்படி இல்லை, அது ஒரு கரை, 2 கரை. அப்போ தான் அது கடலை நோக்கி போய் அடையும், கடலை சென்றடையும். மரியாதைக்குள்ளே இருந்தால் தான். அந்த 2 கரைகள் அப்படிங்கிற மரியாதைக்குள்ளே இல்லை அப்படின்னா அது கடலை போய் எப்படி அடையும்? அதனால ஒவ்வொரு முரளியிலேருந்தும் 3 மரியாதைகளை நம்ம எடுக்கணும். யார் ஸ்பீக்கராக இருக்கீங்களோ அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன்.
டைம் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். 20 நிமிஷம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் கூட இல்லை, 20 நிமிஷம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் தான் நமக்கு, ஆனால் நம்ம ப்ரிப்பரேஷன் 20 நிமிஷத்துக்கு தான் பண்ணோம். ஓகே, அதனால ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய நமக்கு பேசும்போது அது உயிரோட்டமாக உடையதாக இருக்கணும், ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும். அதுக்கும் முன்னாடி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஆஹா சௌபாகியம். சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா சந்தோஷம், கேட்குறவங்க சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரம் முடிஞ்சது சாமி. இங்கே கூட நமக்கு நம்ம சென்டரில் கூட சீக்கிரமாக வாணியம் முடிச்சிட்டோன்னா மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ டைம் மிச்சம், பஸ்ஸு கிடைக்கும், பஸ்ஸில் ஏறி போயிடலாம். சென்டரில் இருக்கிறவங்கன்னா, ரிட்ரீட் சென்டரில் இருக்கிறாங்கன்னா அப்பாடி இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சு, நிறைய டைம் கிடச்சிச்சு. இழுத்து அடிக்கிறாங்க 9 மணி வரைக்கும் அப்படின்னா ஐயோ டைமே போச்சு, வேஸ்டாக போச்சு அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. 5 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க 5:30க்கு முடிச்சிடணும், 5:30க்கு ஆரம்பிக்கிறவங்க 6 மணிக்கு முடிச்சிடணும். அதனால் 3 மரியாதைகள் முரளியிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த பட்டி 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, டீச்சர்ஸ் பட்டி, என்னுடைய கிளாஸு, அதுக்கு அடுத்த நாளையிலேருந்து இந்த பட்டி ஆரம்பமாகிக்குது. ஓகே, முரளி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சும்மா படிச்சுட்டு விட்டுருங்க. அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை படிங்க, அப்புறம் விட்டுருங்க. 3வது தடவை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைரி எடுத்துகிட்டு படிக்கணும். இதில் பாயிண்ட்ஸை எழுதுங்க. மரியாதைனா என்ன அதை கண்டுபிடிக்கணும். அந்த மரியாதைகளை முடிஞ்சு உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் அது தனிமையில் உட்காந்து சிந்திச்சு அதை பற்றி பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்படி அன்னைக்கு சோட்டேலால் பாய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் பிரம்மா குமாரி ஆகிறதுக்கான விஷயத்த சொன்னார். அப்போ நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் சொல்ல நான் கேட்க பிரம்மா குமாரி வாழ்க்கைன்னா அது என்ன வாழ்க்கை, அதில் அப்படி என்னெல்லாம் இருக்குது. அங்கேருந்து போனேன். 6:30 மணிக்கு உட்காந்த யோகாவில் சாடே, அது 6:30லேருந்து 7:30, 7:30லேருந்து 8:30, 9:30 வரைக்கும் எழுதிட்டே இருந்தேன். நான் பிரம்மா குமாரி, எனக்கு ஏறி விட்டது ருஹானி குமாரி, ஆன்மீக போதை. நான் கன்யா நிர்விகாரி, நான் பிரம்மா குமாரி. உடலற்ற நான் ஆத்மா நிராகாரி. சிவசக்தி நான் ஞான சஸ்திரம் உடைய சஸ்திரதாரி. நான் அவளை அல்ல, யோக கவசமுடையவ. காலத்தின் மீது வெற்றியடைந்த நான் பிரம்மா குமாரி. பிரம்மச்சரியத்தின் விரதமுடைய பவித்திரத்தாவின் சக்தி நிறைந்த, அதுதான் நமது சக்தி. காமத்தின் கோடரியை எரித்து விடுகிறது, காமத்தை எரித்து விடுகிறது. நாம் பாவனமானவர்கள். நான் பாவன்ஹாரி அப்படின்னு எழுதினேன். அப்போ எனக்கு அதில் திருப்தியாக இல்லை. நடுவில் ஏதோ ஒரு லைன் மிஸ் ஆன மாதிரி தோணுச்சு. ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு. இப்போ ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் என்னதான் அது மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு. 1/2 மணி நேரம் யோசித்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் என்னதான் இருக்கும் அதில் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த வார்த்தை ஷௌரிய பாவன்காரி. ஷௌரிய அப்படின்னா துணிச்சலான, பாவன்காரி அப்படின்னு அர்த்தம். நான் பிரம்மா குமாரி யுக பரிவர்த்தனையின் ஜிம்மேதாரி, பொறுப்பாளி. உலகத்தில் நான் தாமரை மலர் போன்று விடுபட்ட ஞாரி. அலௌகீகத்தினுடைய ஆபாவின் பிரபாவ பியாரி, அன்பானவள். அலௌகிக அன்பானவன் நான் ஆகிவிட்டேன். விஸ்வ கல்யாணக்காரி. புது உலகத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய பிரகாசமான ஓஜஸ்வியான நான் குமாரி. விட்டுவிட்டேன் நான் அடிமைத்தனத்தின் 4 சுவர்களை. இதுதான் நமக்கு புத்திசாலித்தனம், இதுதான் நமது புத்திசாலித்தனமாகும். நான் நாரி அல்ல, நான் சக்தி அவதாரி. உலகத்தின் ஒளியாக இருக்கக்கூடிய நான் தபஸ்வி குமாரி. புது தங்க யுகத்தின் வாசலாக இருக்கக்கூடிய நான் பிரம்மா குமாரி. பரமா ஆத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரி. உள்ளுக்குள்ளே இமான்தாரி, அதாவது நேர்மை. விட்டுவிட்டேன் உலகாதாரி, இந்த உலகத்தன்மத்தை விட்டுட்டேன். பகவானுடைய ராஜ் துலாரி, ரொம்ப ரொம்ப பிடிச்சமான குழந்தை. யக்ய குண்டத்தில் அனைத்தையும் ஹாரி, நான் விட்டுவிட்டேன். நான் தோடாய விஸ்வசாரி, முழு உலகத்தையும் விட்டாச்சு. பாபாவனுடைய அன்பு ஜமத்காரி, மேஜிக். அர்ப்பண வாழ்க்கை தான் என்னுடைய சிந்துதானி. நான் பிரம்மா குமாரி. விஸ்வ சேவையின் தீபத்தை, தீபச் சுடரை கையில் ஏந்தி இருக்கும் நான் சேவாதாரி. திவ்ய சம்ஸ்காரி, திவ்ய குண சம்ஸ்காரத்தை உடையவள் நான். சுகுமாரி, சிவபாபாவினுடைய நான் ராஜ்யகுமாரி. உலகத்தில், இந்த பூமியில் நான் இறங்கி உள்ளேன். இந்த உலகத்திலிருந்து கிரகாச்சாரியை என்னும் மாயை விரட்டுவதற்காக.
மாயாவின் ரூபத்தை பிரளயம் செய்யும் பிரளயகாரி. எந்த ஒரு சாதுரியமும் இந்த நேரத்தில் இந்த முறை பலிக்காது. எவ்வளவுதான் நம் மீது பாரியாக இருந்தாலும் சுமையாக இருந்தாலும் மாயையும் நம்முடன் ஹாரி தோக்க போகுது. நான் சிவனின் அர்த்தாங்கினி, நான் பவதாரி, ருத்ரனின் ருத்ராணி, நான் சக்திதாரி, கோபி வல்லவருடைய நான் கோபி அவருடைய பிரேம்தாரி, ராமனுடைய சீதையான நான் சுத்தச்சாரி, சிவனுடைய அறிமுகம் கொடுக்கும் நான் பிரம்மா குமாரி, நாம் பிரம்மா குமாரி. நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு புது பாவனை வருது, இல்லை புது விஷயங்கள் வருது அப்படின்னா அதை பிடிச்சுக்கணும். இல்லைன்னா அது இல்லாமல் போயிடும், ஓடி போயிடும். திடீர்னு நமக்குள்ள அது ஒரு எண்ணம் வரும், திடீர்னு அது போகவும் செஞ்சிடும். அதை பிடிச்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இந்த நேரத்தில் அதை எழுதி வைக்கல, டைம் கொடுக்கல அப்படின்னா அது மிஸ் ஆயிரும். அப்புறம் அது ரொம்ப மேஜிக்கலான விஷயமா இருக்கலாம், அது நம்மளுடைய லைஃபையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா அது வெளுக்கட்டாயமாக வரல, தானாகவே வந்திருக்கு, திடீர்னு வந்திருக்கு. கேட்டுட்டே இருக்கோம், திடீர்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படி ஸ்திரமாயிடுச்சு. அதில் நிறைய சக்தி இருக்கும் அந்த நேரத்தில். இந்த மாதிரி ஒரு ஏதாவது உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுது, முரளி கேட்க இல்லைன்னா கிளாஸ் கேட்க இல்லை யோகா பண்ண அந்த நேரத்தில் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். உடனே அதை சிந்தனை பண்ணி அதை வச்சு எழுதணும். அது ஏன்னா உங்களுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அமிர்த துளிகள். ஏன்னா ஆள் மனசு என்னும் அந்த பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த அமிர்த கலசமாக இருக்கலாம். அதனால நாளையினுடைய அமிர்த வேலை யோகா ஃபுல்லாவே சுயத்தினுடையதாக இருக்கணும், தனக்கானதாக இருக்கணும். அதனால மொத்தத்தில் 14 முரளி இருக்குது. 94வது வருஷத்துல 10 நாளில் அதை கவர் பண்ணணும். முதல் 3 நாள் சிஸ்டர்ஸு. முதல் நாள் 22ஆம் தேதி திஷா பெஹன், ரம்யா பெஹன் 2 பேர் முதல் நாள். அடுத்தது 2வது நாள் தீபாவளி பெஹன், அப்புறம் ரியா பெஹன். 3வது நாள் காஜல் பெஹன் இருக்காங்க, யசோதா பெஹன் இருக்காங்க, அப்புறம் கிராந்தி பெஹன் இருக்காங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம 3 நாளைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துக்குங்க. மீதி அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 நாளைக்கானது முடிஞ்சிச்சா, இன்னும் 8 நாளைக்கு இருக்குது, அதை நாளைக்கு சொல்கிறேன். இது 10 நாளினுடைய பட்டியாக இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி டைம் ரொம்ப முக்கியம். 5:30னா 5:30க்கு முடிச்சிடணும், 6னா 6 மணிக்கு முடிச்சிடணும். ஓகே, 25 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிட பாருங்க. ஓகே, நாளைக்கு டீச்சர்ஸ் பட்டியினுடைய கடைசி நாள். அப்புறம் 25ஆம் தேதியிலிருந்து இங்கிலீஷ் பட்டி கர்மாதி ஸ்டேஜினுடைய பட்டி ஆரம்பிக்குது. கர்மாதித் கவுண்ட் டவுன் அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது இங்கிலீஷ்ல இந்த முரளியில வரக்கூடிய பாயிண்ட்ஸ், பாபா முரளியில கர்மாதீத்தை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறதுனுடைய அந்த பாயிண்டை இங்கிலீஷ்ல எடுப்பாங்க. ஓகே, அப்புறம் இங்கிலீஷ்ல அது போகும். அப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து புது பட்டி ஆரம்பிக்கும். அந்த 1995வது வருஷத்தினுடைய முரளியை வச்சு 31 நாள் அது நடக்கும். ஏன்னா 31 வாணி இருக்கிறதுல. அதனால ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே ஃபரிஸ்தா தானே, அவ்யக்த ஸ்திதி நிலச்சிருப்போம். அதனால ஃபரிஸ்தா முக்கியமான இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல இருக்கும். 1 பாயிண்ட் அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும், அது அரை மணி நேரத்தில் முடிச்சிடணும், 25 நிமிஷத்துலேயே அது முடிச்சிடணும். 5:30லேருந்து 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லி டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் எல்லாரும் ஸ்திரமாக நேராக உட்காருங்க, இந்த போதையில் உட்காருங்க. நீங்கள் பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, மாதாஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் பிரம்மா குமாரி அப்படிங்கிற போதையில் உட்காருங்க. பிரம்மா குமாரர்களெல்லாம் எந்த போதையில் இருக்க போறீங்க? நான் பிரம்மா குமாரி அப்படிங்கிற போதையில் இருங்க. பகவான் ஞானத்தின் கலசத்தை சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தலையில் வச்சிருக்காரு. அந்த ஒரு உணர்வில், அந்த போதையில் இந்த அனுபவம் பண்ணுங்க. ஓம் சாந்தி. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
சரியத்